எல்லாருக்கும் வணக்கம். மாயா டிவி நியூஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் ஏஞ்சலின். இன்னைக்கு 85வது வார்டில் போட்டியிடுற நம்ம சரளாமாவை பார்க்க வந்திருக்கோம். அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். 85வது வார்டில் நீங்கள் நிற்கிறீங்க. இந்த 85வது வார்டில் பற்றி உங்களை ஒரு சில அறிமுகப்படுத்திக்கங்க ஒரு வார்த்தை கூறி. சரி, வணக்கம். நான் 85வது வார்டு கவுன்சிலராக குறிச்சி வார்டில் நிற்கிறேன். இதுக்கு முன்னாடி 85வது வார்டில் என் கணவர் நின்று நிறைய பணிகள்லாம் செஞ்சு பாதியோடு நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த 10 வருஷமாக யாரும் எடுத்து செய்யலை. எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவர் விட்டு வச்ச பணிகளை அத்தனையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு நம்பிக்கை கொடுக்குறக்கு நீங்கள் அனைவரும் எனக்கு ஓட்டு போடணும். வணக்கம், என் பேர் ரங்கநாயகி. நான் 85வது டிவிஷனில் இருக்கிறேன். எங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் திருமதி சரளா அவர்களின் கணவர் முன்னாள் நகராட்சி தலைவர், நகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அவர் அப்போ இருந்தபோதே எங்கள் பகுதிக்கு எல்லாம் நல்லா செஞ்சுருக்கிறாரு. இப்போ இந்த 85வது டிவிஷனை மகளிர் அணிக்காக அறிவிக்கப்பட்டதுனால அதுக்காக அவர் மனைவியார் திருமதி சரளாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவர் நல்லா செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஓட்டு, எங்கள் பகுதி, எங்கள் டிவிஷன் எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் கை சின்னத்தில் நிற்கும் சரளாமாவுக்கு தான். அதனால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம். மற்றபடி நீங்கள் எல்லாருமே ஆதரவு தரணும். சரளாமா நல்லா செய்வாங்க. அதனால் எல்லாருமே ஆதரவு தந்து அம்மாவை ஜெயிக்க வைக்கணும். இந்த 85வது வார்டில் என்ன குறை இருக்குது, அதை நீங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க அப்படிங்கிறது மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. ஃபுல்லாக எங்கே போனாலும் வார்டுக்குள்ளே ரோடு, தண்ணி பிரச்சனை, டிச்சு பிரச்சனை, இந்த 3 பிரச்சனை தான் கண்டிப்பாக நடந்துட்டுருக்குதுப்பா. அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஓட்டு போடுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் போடுங்க. இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. 85வது வார்டில் கை சின்னத்தில் நிற்கிறவங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறணும்னு மாயா டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிம்மா.